கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்யும் போது அங்கிருந்து உனக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்களேன்? மன்னிப்பு கிடைக்கும். அப்படி அவர் நம்மை மன்னித்ததினாலே நாம் இன்றைக்கு தேவனை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் நம்மை மன்னித்தபடினாலே இன்றைக்கு நாம் இங்கே இருந்து தேவனை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களை, நீங்கள் அறிக்கை செய்யும் போது தேவனிடத்திலிருந்து மன்னிப்பு இறங்கி வருவார்கள். சத்தம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. மனுஷர் உன்னை மன்னிக்காமல் இருந்தாலும் கர்த்தர் உன்னை மன்னிச்சிடுவாங்க. ஹல்லேலூயா. மனிதன் உன் பேரில் ஹல்லேலூயா ரெட்டிங் போட்டு ஹல்லேலூயா வரைஞ்சு போட்டாலும் என் கர்த்தர் மன்னிச்சிடுவாங்க. இயேசுவின் நாமத்தினாலே சத்தம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவங்க என்ன பத்தி அப்படி இப்படி எழுதி சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. என் ஆண்டவர் என்னை மன்னித்தால் போதும், நான் மன்னிப்பு பெற்றுக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. அவர் என்ன பத்தி என்ன பேசினாலும் நெவர் மைண்ட், நான் அதை எடுக்க மாட்டேன். ஆண்டவர் என்னை மன்னித்தால் எனக்கு அது மன்னிப்பு தான். இன்றைக்கு கர்த்தரிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும்படிக்கு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யுங்கள். ஹல்லேலூயா. அப்ப நீங்க கேட்பாங்க, பாஸ்டர் அப்படிப்பட்ட தப்புன்னு பண்ணலையே, ஆராதனைக்கு வரும்போதுதான் சம்சாரத்துல மூஞ்சில அரைஞ்சுதான் வந்திருக்கிறாங்க. இல்ல நினைக்கிறேன். சத்தம் உயர்த்தி சொல்லுவோம். இப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு விசிட், நம்ம சர்ச்சில் இருந்தவர், இன்னைக்கு நம்ம சபையில் இல்லை. அப்போ நான் ஒரு வீட்டுக்கு அப்போ என்ன சொல்லுவாங்க, நான் வீடு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நானே சாதாரணமா நாங்க போய் போது சகோதரன் மூஞ்சில ஒரு விசேஷித்த அடையாளத்தை நான் பார்த்தேன். சாதாரண சகோதரன் மூஞ்சி தான் தெரியணும், பட் இது நேரம் ஆப்போசிட். சகோதரன் மூஞ்சி தான் அப்படி கிடக்குது. அப்ப நமக்கு டெய்லி ஒரு பாக்குறாங்க, டெய்லி ஒரு அப்ப ஒரு மூஞ்சி ஒரு அடையாளம் நமக்கு தெரியாதா? அப்ப நான் பிரதர் என்னாச்சு பிரதர் மூஞ்சில? அவரு கொஞ்சம் அப்படி இப்படி எல்லாம் போயிடுச்சு. அதான் கேட்டாச்சு, என்ன பிரதர் மூஞ்சில இங்க இருந்த பக்கம் என்ன என்னாச்சு? கடைசியில் அவர் உண்மையை சொல்லிட்டாங்க. ஒண்ணுல பார்த்து இப்படி இப்படி டேஷ் 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 டேஷ். பிரியமானவர்களே, மனிதன் அல்ல, ஒரு மனிதன் மன்னிக்கணும், அது வேற விஷயம். அது வேற ஒரு விஷயம் இருக்கு, ஒப்புரவாக வேண்டிய விஷயங்கள் அதங்க இருக்கட்டும். இப்ப நம்மளுடைய விஷயத்துக்கு வருவோம். நீ அறிக்கை செய்யும் போது எங்கிருந்து உனக்கு மன்னிப்பு வந்துடும்? தேவனிடத்திலிருந்து மன்னிப்பு வந்துடும். கர்த்தர் மன்னித்தால் உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. வேற யாரும் உன்னை ஆசீர்வதித்தாலும், யார் உன்னை என்ன பண்ணாலும், யார் உன்னை பாராட்டினாலும், யார் உன்னை என்ன செஞ்சாலும் உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட மாட்டாங்க. கர்த்தர் உன்னை மன்னித்தால் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமானது. ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்லுகிறேன், மனுஷன் அல்ல உன்னை மன்னிக்க வேண்டியது, கர்த்தர் உன்னை மன்னித்தால் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் மாறிவிடுவார்கள். ஹல்லேலூயா. உனக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளணுமா? கர்த்தர் உன்னை மன்னிச்சதான் ஆகணும். ஹல்லேலூயா. ஒருவேளை பாஸ்டர் தோளோடு தோள் சேர்ந்து நடப்பாங்க, கையை போட்டு நடப்பாங்க, அருமையான பையன் சொல்லுவாங்க, அருமையான சகோதரன் சொல்லுவாங்க, சூப்பரா இருக்கு சொல்லுவாங்க, பட் அதனால உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட மாட்டாங்க. ஹல்லேலூயா. உன் சபையிலே உனக்கு நல்ல பேர் உண்டு, உனக்கு சபை நல்ல புகழ் உண்டு, உனக்கு நல்ல வேலை இருக்கு, எல்லாம் சரிதான். ஆனால் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையே வாழும்படிக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததா ஆகணும். அதற்கு நீ தேவ சமூகத்திலே அறிக்கை செய்ய வேண்டியதை அறிக்கை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. சிலர் நினைக்கிறேன் தெரியுமா, இப்ப நம்ம ஒரு சின்ன தப்பு செஞ்சாச்சு, ஒரு தவறு செஞ்சாச்சு, தப்பு
நமக்கு ஒன்றும் வரல, ஒன்றும் கிடைக்கல, நல்லா போயிட்டு இருக்குது. அப்ப நம்ம நினைக்க தெரியுமா, ஆண்டவருக்கு என் மேல ரொம்ப பிரியம். எஸ், அதனுடைய தவறான ஒரு சிந்தனை. காரணம், சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது 40 வருஷம் எனக்கு அந்த தலைமுறையின் மேலே கோபம் இருந்தது. வசனம் சொல்றாங்க 40 வருஷம் அந்த இஸ்ரவேல் பிள்ளைகளை பத்தி சொல்றாங்க. 40 வருஷம் அந்த பிள்ளைகளுமே எனக்கு என்ன இருந்தது, கோபம் இருந்தது. ஆனா ஆண்டவருக்கு 40 வருஷம் அந்த தலைமுறையில கோபம் இருந்துட்டும் ஆண்டவர் என்ன பண்ணியாச்சு, அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க இல்லையா? மண்ணை கொடுத்துட்டாங்க, தண்ணீர் கொடுத்துட்டாங்க, அவங்களோட எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டாங்க. ஒரு காரியம் சொல்லுகிறேன், உன் தேவைகள் சந்திக்கப்பட்டதுனாலே கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார் என்று நீ நினைக்காதீங்க. இன்றைக்கு பரிசுத்தாவி நான் சொல்லுகிறேன், கர்த்தர் மன்னித்ததான் உனக்கு நன்மையான வாழ்க்கை கிடைக்கும். நீ அறிக்கை செய்யும் போது, உன் வாழ்க்கையில நீ கன்ஃபஸ் பண்ணும் போது, அறிக்கை செய்யும் போது, அது பாவிக்கு மாத்திரம் அல்லங்க, நாமும் அனுதினமும் அறிக்கை செய்யணும். ஹல்லேலூயா. சில விடுதலைகள் இறங்கி வரணுமா, சில நன்மைகள் இறங்கி வரணுமா? ஹல்லேலூயா. சில அறிக்கை, கன்ஃபஸிங் நீ செய்யும் போது ஒண்ணு தேவனிடத்திலிருந்து என்ன இறங்கி வருகிறது, மன்னிப்பு. என்னது மன்னிப்பு? சாதாரணமான விஷயம் அல்லங்க, இது பணம் கொடுத்து கிடைக்காதீங்க. உங்களோட பத்திரத்தை அடமானம் வச்சாலும் கிடைக்காது. ஹல்லேலூயா. உனக்கு 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 பிரியமானதையும் நீ அடமானம் வைத்தாலும் உனக்கு கிடைக்காது. அது எது? கர்த்தருடைய மன்னிப்பு என்கிறதை. உன்னை மனுஷன் யாரெல்லாம் மன்னித்தாலும் கர்த்தர் மன்னிக்காமல் இருந்தால் வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஊர்ல போய் விசாரிச்சால் ஊர் மக்கள் சொல்லுவாங்க, ஐயோ அந்த சகோதரனை போல சகோதரன் எங்க பஞ்சாயத்திலே கிடையாது. அவர் எல்லா நாளும் வேலைக்கு போவாங்க, வருவாங்க, சம்பாதிக்கிறாங்க, குடும்பத்தை எப்படி நடத்துறாங்க எங்களுக்கு தெரியும். ஐயோ அந்த சகோதரனை போல ஒரு சகோதரன் இந்த பூமியில் இல்ல, சாரி பஞ்சாயத்தில் இல்ல. குடிக்க மாட்டோம், அடுத்து குடிக்கிறது இல்ல, சண்டை போடுறது இல்ல, புகை பிடிக்கிறது இல்ல, அநியாயமாய் பேசுகிறது இல்ல, மற்றவங்களுடைய விஷயங்கள்ல தேவையில்லாம போய் தலையிடுகிறது இல்ல, வேலை உண்டு வீடு உண்டு, வீடு உண்டு வேலை உண்டு, என்ன சொன்ன போராமப்படுகிறது இல்ல. ஆமென். வேலை உண்டு வீடு உண்டு, வீடு உண்டு வேலை உண்டு. அந்த சகோதரனை போல் ஒரு சகோதரன் எங்க பஞ்சாயத்தில் எங்க கிடைச்சதே எங்களுக்கு பெருமை. பஞ்சாயத்து மக்கள் பேசுவாங்க, உன் பக்கத்துல இருக்கிற பேசுவாங்க, உன் இனம் பேசுவாங்க, சொந்தம் பேசுவாங்க. ஆனால் கர்த்தரிடத்தில் இருந்த மன்னிப்பு இல்லையா, உன் வாழ்க்கை வேஸ்ட் தான். ஆமென். ஹல்லேலூயா. அதனாலே அறிக்கை செய்யும் போது கர்த்தரிடத்தில் இருந்து என்ன வருகிறது, மன்னிப்பு. நம்பர் 1 மன்னிப்பு. அப்ப மன்னிப்புக்கு நம்ம என்ன செய்யணும், அறிக்கை செய்யணும். ஹல்லேலூயா. அங்க யோவான் என்ன சொல்றாங்க சகோதரியா, அந்த வசனம் அப்படி வாசிங்க. நம்முடைய, எனக்கு அதுதான் வேணும். அப்ப அது சொல்லாம பாவங்களை நம்முடைய, அப்படிதான் இருக்கு, நம்முடைய. ஓ, நம்முடைய பாவங்கள் இல்லையா, நம்முடைய பாவம். நம்ம பக்கத்து வீட்டுக்கார பாவத்தை பத்தி பேச போக வேண்டியது இல்லை, நம்முடைய பாவங்களை. ஹல்லேலூயா. சத்தம் உயர்த்தி அதிலே சொல்லுவோம். அப்ப சொல்லக்கூடாது, பாஸ்டர் எனக்கு பாவமே தெரியாது, நான் பாவம் செய்ததே கிடையாது, நான் இப்பதான் எங்கிருந்து டைரக்ட் வந்திருக்கிறாங்க, 3ஆம் வானத்திலிருந்து. சொல்லுங்க, வானத்திலிருந்து அப்படியே பாராசூட்ல இறங்கி வந்திருக்கிறாங்க. அதனால எனக்கு பாவம் தெரியாது, ஒண்ணும் தெரியாது.
சொல்லக்கூடாது. நம்முடைய பாவங்கள் யோவான் சொல்லி இருக்கிறாங்க இல்லையா? நம்முடைய பாவங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் காலையில் பேசுறது உங்களுக்கு பெற்றுக்கொள்ளணுமா? உன்னுடைய வாழ்க்கையில் அறிக்கை செய்ய வேண்டியது அறிக்கை செய்யணும். அது மஸ்ட், அது மஸ்ட். ஹல்லேலூயா. நீ 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாச்சு, அதுவும் ஒரு விஷயம் கிடையாது. ஹல்லேலூயா. நல்ல காரியம் அதெல்லாம். 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கிறது, பாயசம் இல்லாதவனுக்கு 100 ரூபாய் காசு கொடுக்கிறது தப்பு கிடையாது, நல்லது. அதனாலே ஆண்டவர் மன்னிக்கிறார் என்று நினைச்சீங்கன்னா you are idiots. ஹல்லேலூயா. கர்த்தர் மன்னிக்கணுமா? என்ன பண்ணணும்? அறிக்கை செய்யணும். என்ன அறிக்கை செய்யணும்? நம்முடைய பாவங்களை. ஹல்லேலூயா. அப்ப ஒரு சபை ஆசீர்வதிக்கப்படணுமா? சபையோடதாய, சபை மக்களுடையதாய பாவங்கள். ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கப்படணுமா? ஊழியக்காரனுடைய பாவங்கள். விசுவாசி மக்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணுமா? உங்களதாய விஷயங்கள் நீங்கள் என்ன செய்யணும்? அறிக்கை செய்து விட்டுவிடணும். அங்க நான் வருகிறேன். ஹல்லேலூயா. அப்போ அறிக்கை செய்யும் போது நமக்கு கிடைக்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? தேவனிடத்திலிருந்து சொல்லுங்களேன், 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 சொல்லுங்களேன்.